Hi friends, இந்த வீடியோவில் ரிங் கவுண்டர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரிங் கவுண்டர்ஸில் இங்கே 4-bit ரிங் கவுண்டருக்கு எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கேன். ஸோ 4-bitன்றதுனால 4 ஃப்ளிப்-ஃப்ளாப் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே ரிங் கவுண்டர்ன்றது என்ன அப்படின்னா ஒன்றுத்தோட இன்புட் இன்னொன்றுத்துக்கு அவுட்புட்டாக வரும். அதாவது QAன்றது அவுட்புட் வேல்யூ, இந்த QA இன்புட் ஆஃப் DBக்கு வருது. தட் இஸ் செகண்ட் ஃப்ளிப்-ஃப்ளாப்போட இன்புட், செகண்ட் ஃப்ளிப்-ஃப்ளாப்போட அவுட்புட் தேர்ட் ஃப்ளிப்-ஃப்ளாப்போட இன்புட், third flip-flop output fourth flip-flop input. Again last and the fourth flip-flop output பார்த்தீங்கன்னா first flip-flop input கிடைக்கும். ஸோ இது கண்டினியூஸாக அந்த மாதிரி வர்றதுனால இது வந்து ரிங் கவுண்டர்னு சொல்லுவாங்க. அதாவது QDன்றது நார்மல் அந்த அவுட்புட் வேல்யூ, Q வேல்யூ அப்படியே இன்புட் ஆஃப் DAக்கு வரும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரிங் கவுண்டர்னு சொல்லுவாங்க. இது 4-bitன்றதுனால 4-bit ரிங் கவுண்டர். இதில் இன்புட் அவுட்புட் இல்லாமல் இன்னும் ஒரு 3 சிக்னல் இருக்குது. ஒன்று வந்து கிளாக் பல்ஸ், எல்லாத்துலேயுமே கிளாக் பல்ஸ் வந்து காமனாக கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து சிஎல்ஆர்ன்றது கிளியர். ஸோ எப்போல்லாம் இந்த இன்புட் வேல்யூ வந்து நம்ம 0 கொடுத்தேன், ஏன்னா இது வந்து ஆக்டிவ் லோ சிக்னல், நான் 0 கொடுத்தேன் அப்படின்னா இங்கே இருக்கிற கவுண்டர்ஸில் இருக்கிற ஃப்ளிப்-ஃப்ளாப்பில் இருக்கிற எல்லா வேல்யூமே கிளியர் ஆகிட்டு எல்லாமே 0ன்னு வரும். ஸோ கிளியர் கொடுத்த உடனே இங்கே ப்ரீசெட் எனேபிள் லைன் இருக்குது. இங்கே கிளியர் கொடுத்த உடனே இந்த எனேபிள் என்ன பண்ணணும்னா QAவோட வேல்யூ 1ன்னு கொடுக்கும், மீதி இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே 0ன்னு இருக்கும். இந்த ப்ரீ எனேபிள் வந்து பார்த்திங்கன்னா A ஃப்ளிப்-ஃப்ளாப்க்கு மட்டும்தான் கொடுத்துருப்போம், இதை மறந்துடாதீங்க. ஸோ அப்போ இனிஷியலாக கவுண்டிங், அதாவது கிளாக் பல்ஸ் எதுவுமே கொடுக்கறதுக்கு முன்னாடியே கிளியர் எப்போ கொடுக்குறோமோ அப்போ இந்த எனேபிள் லைன் QAவோட வேல்யூ 1ன்னு ஆக்டிவேட் பண்ணிவிடும். ஸோ கிளாக் பல்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி QAவோட வேல்யூ 1, மீதி இருக்கிற QB, QC, QD மற்ற எல்லா வேல்யூமே 0ன்னு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கிளாக் பல்ஸ் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் கிளாக் பல்ஸ் ப்ரெஸ் பண்ண உடனே நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு ஷிஃப்ட் ஆகும். அதாவது இங்கே லாஸ்ட் QDயோட வேல்யூ வந்து QAக்கு வந்துடும். QDயோட வேல்யூ இங்கே 0, 0வோட வேல்யூ வந்து QAக்கு வந்துடும். QA வேல்யூ QBக்கு வந்துடும், அப்போ இந்த 1 இந்த இடத்துல வந்துடும். QBயோட வேல்யூ QCக்கு வந்துடும், அப்போ இந்த 0 இந்த இடத்துல வரும். QCயோட வேல்யூ QD ஆகிடும், ஸோ இந்த 0 இந்த இடத்துல வரும். அப்போ ஃபஸ்ட்டு கிளாக் பல்ஸில் வேல்யூ என்ன வரும்னா 0 1 0 0ன்னு கிடைக்கும். இப்போ செகண்ட் கிளாக் பல்ஸ் அப்ளை பண்ணுறேன். செகண்ட் கிளாக் பல்ஸ் அப்ளை பண்ணும்போது QD என்னவோ அது QA ஆகிடும், அப்போ இந்த 0 இங்கே வந்துடும். QA வேல்யூ QB ஆகிடும், அப்போ இந்த 0 இங்கே வந்துடும். QB வேல்யூ QC ஆகிடும், அப்போ இந்த 1 இந்த இடத்துல வந்துடும். QC வேல்யூ QD ஆகிடும், அப்போ இந்த 0 இந்த இடத்துல வரும். அப்போ செகண்ட் கிளாக் பல்ஸில் வேல்யூ 0 0 1 0ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் கிளாக் பல்ஸ்க்கு QD வேல்யூ அகெயின் QAக்கு வரும், அப்போ QDயோட வேல்யூ 0 இங்கே வந்துடும். QAவோட வேல்யூ QB, அப்போ இந்த 0 இங்கே வந்துடும். QBயோட வேல்யூ QC ஆகிடும், அப்போ இந்த 0 இங்கே வந்துடும். அகெயின் QCயோட வேல்யூ QD, ஸோ இந்த 1 இங்கே வரும். அப்போ நெக்ஸ்ட் இந்த கிளாக் பல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 0 0 0 1ன்னு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அகெயின் கிளாக் பல்ஸை ப்ரெஸ் பண்ணோம்னா QDயோட வேல்யூ QA ஆகிடும், அப்போ இந்த QD வேல்யூ QAன்னா இந்த 1 இங்கே இந்த இடத்துல வந்துச்சுன்னா 1 ஆகிடும். இந்த 0 இங்கே வந்துடும், இந்த 0 இங்கே வந்துடும், இந்த 0 இங்கே வந்துடும். அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த 0 இனிஷியல் ஸ்டேட்டில் என்ன இருக்கோ அது அப்படியே ரிப்பீட் ஆகும். இந்த ப்ராசஸ் சேம் திங் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் ரிங் கவுண்டர்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ.